இராமாயணத்தில் ராவணனால் சீதா தேவி இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். சீதா தேவியை மீட்பதற்காக ராமருக்கு சுக்ரீவன், அனுமன் உள்ளிட்ட வானர படைகள் சேவைகள் உதவி செய்து கொண்டிருந்தன. இலங்கையை அடைவதற்காக பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. வானர படைகள் தங்களால் முடிந்த சிறிய மற்றும் பெரிய கற்களை கடலில் வீசிக்கொண்டிருந்தன. சில வானரங்கள் மரங்களை பெயர்த்து எடுத்து வந்து கடலில் போட்டுக்கொண்டிருந்தன. அனுமன் ஒவ்வொரு பாறையிலும் ஸ்ரீராம நாமத்தை எழுதி அதை கடலில் போட்டுக்கொண்டிருந்தார். ராமரும் லட்சுமணரும் பாலம் அமைக்கும் பணிகளை பார்த்தபடி அனைவருக்கும் ஆசி வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் முன் சனீஸ்வர பகவான் தோன்றினார். சனீஸ்வர பகவான் ஸ்ரீராமரிடம், சுவாமி, அனுமனுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் நெருங்குகிறது. உங்கள் அனுமதியுடன் அனுமனை நான் பிடித்து கொள்ளலாமா என ராமரிடம் அனுமதி கேட்டார் சனி பகவான். அதற்கு ராமரும், எங்கள் வேலையை நாங்கள் செய்வது போல் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய வந்துள்ளீர்கள். உங்களால் முடிந்தால் அனுமனை பிடித்து கொள்ளுங்கள் என்றார். ராம லட்சுமணரிடம் விடைபெற்று அனுமனிடம் சென்றார் சனீஸ்வரன். அனுமனே, வணங்குகிறேன். தங்களை 7.5 சனி பிடிக்கும் காலம் நெருங்குகிறது. அதனால் உங்களை பிடித்து கொள்ள உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தை கொடுங்கள் என அனுமனிடம் கேட்டார். அதற்கு அனுமனோ, சனீஸ்வரனே, நான் தற்போது சீதா தேவியை மீட்பதற்காக ராமனுக்கு உதவியாக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன். இந்த பணிகள் முடிந்து சீதா தேவியை மீட்ட பிறகு நானே உங்களை தேடி வருகிறேன். அப்போது என் உடல் முழுவதையும் கூட நீங்கள் பிடித்து கொள்ளலாம் என்று அனுமன் சனி பகவானிடம் கூறினார். அதற்கு சனி பகவான் அனுமனிடம், அஞ்சனை மைந்தனே, சிவபெருமானின் மறு உருவமே, தாங்கள் அறியாதது அல்ல. எதற்கும் ஒரு கால வரையறை உள்ளது. அதற்கு நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அதனால் காலம் தாழ்த்த வேண்டாம். சீக்கிரம் உங்களுடைய உடலில் எந்த பாகத்தை நான் பிடிக்க வேண்டும் என சொல்லுங்கள் என்றார் சனீஸ்வரன். இதை கேட்ட அனுமன் சனி பகவானிடம், சரி, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனது கைகள் தற்போது ராமருக்காக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதனால் அங்கு இடம் தர முடியாது. என்னுடைய கால்களின் பாதத்தில் இடம் கொடுத்தால் அது உங்களை அவமரியாதை செய்தது போல் ஆகிவிடும். என் சான் உடம்பிற்கு தலையே பிரதானம். அதனால் எனது தலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் அனுமன். அனுமன் அனுமதி அளித்ததால் அவரின் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டார் சனீஸ்வரன். அதுவரை சிறிய பாறைகளை தூக்கி சென்ற அனுமன், சனீஸ்வரன் தனது தலை மீது ஏறிக்கொண்ட பிறகு பெரிய பெரிய மலைகளை புரட்டி தனது தலையில் சுமந்து எடுத்து சென்று கடலில் போட துவங்கினார். அனுமனின் தலையில் அமர்ந்திருந்ததால் மலைகளின் பாரத்தை சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாயிற்று. அனுமன் தலையில் சுமந்து சென்ற மலைகளின் பாரத்தை தாங்க முடியாத சனீஸ்வரனுக்கு தனக்கே 7.5 சனி பிடித்துவிட்டதோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு கட்டத்தில் சனீஸ்வரனுக்கு மலைகளின் பாரத்தை தாங்க முடியவில்லை. உடனே அனுமனின் தலையில் இருந்து கீழே இறங்கிவிட்டார் சனீஸ்வரன்.
இதைக் கண்ட ஆஞ்சநேயர், என்ன சனீஸ்வரரே, என்னை 7½ ஆண்டுகள் பிடிக்கப் போவதாக சொல்லி இடம் கேட்டீர்கள். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக இறங்கிவிட்டீர்களே என்றார். அதற்கு சனீஸ்வரன் அனுமனிடம், நீங்கள் கைலாயத்தில் சிவனாக இருக்கும்போது உங்களை பிடித்து வெற்றி கண்டேன். ஆனால் இப்போது உங்களை பிடிக்க முடியாமல் தோற்றுவிட்டேன் என்றார். அதற்கு ஆஞ்சநேயர், நீங்கள் தோல்வி அடையவில்லை. 7½ ஆண்டுகள் என்னை பிடிக்க வந்த நீங்கள் 7½ நாழிகைகள் என்னை பிடித்து உங்கள் பணியை சரியாக செய்துவிட்டீர்கள் என்றார். ஆஞ்சநேயரின் இனிய சொற்களால் மகிழ்ந்த சனீஸ்வரன், ஆஞ்சநேயா, உன்னை பிடிக்க வந்து உன் தலையில் அமர்ந்தேன். உனக்கு பதில் ராமருக்காக பாலம் அமைப்பதற்கான பாறைகளை என் தலை மீது தாங்கியதால் நானும் உன்னால் புண்ணியம் அடைந்து விட்டேன். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் சனீஸ்வரன் அனுமனிடம். அதற்கு ஆஞ்சநேயர் சனீஸ்வரனிடம், யார் ஒருவர் பக்தி சிரத்தையோடு ராமநாமத்தை உச்சரிக்கவோ அல்லது மனதால் நினைக்கவோ செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் பிடித்தாலும் துன்பம் தராமல் உங்களின் அருளை தர வேண்டும் என கேட்டார். சனீஸ்வரனும் ஆஞ்சநேயர் கேட்ட வரத்தை அவருக்கு அளித்தார். ஆஞ்சநேயருக்கு அளித்த வரத்திற்கு கட்டுப்பட்டே அனுமனை வணங்குபவர்களையும் ராமநாமத்தை சிந்திப்பவர்களையும் சனியின் கெடு பார்வை ஒன்றும் செய்வதில்லை. சனியின் பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் அனுமனை வழிபட்டு ஸ்ரீராமநாமத்தை உச்சரித்து வந்தால் எந்த சூழலிலும் அவர்களை எந்த துன்பங்களும் நெருங்காது.